நீதிமொழிகள் 10:12 பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஒருவர் செய்த தப்பிதங்களை மறக்க முடியாமல், மன்னிக்க முடியாமல் அவர்கள் மேலே பகை வந்து விடுகிறது. நாளடைவிலே அவர்கள் மேல் விரோதமாக அது எழும்பி விடுகிறது. ஆரம்பத்திலே யோசேப்பின் மேலே சகோதரர்களுக்குள்ளே பொறாமையும் பகையும் வந்தது. பிறகு அவனுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினார்கள். ஆனால் யோசேப்புக்குள்ளேயோ கர்த்தருடைய அன்பு இருந்தபடியினால் அந்த சகோதரர்களை எல்லாம் அவன் மன்னித்தான். அதனால தான் யோசேப்பு ஒரு கனித்தரும் செடியாயிருந்தார். இன்றைக்கும் பல ஆண்டுகள் ஆகியும் கூட சகோதர சகோதரிடத்திலே, அம்மா அப்பாவினிடத்திலே, மற்ற உறவுகளிடத்திலே அவர்களை மன்னிக்க முடியாமல், அவர்களிடத்தில் அன்பு செலுத்த முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராள பேர் உண்டு. இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தம் இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற நடுசுவரை தகர்த்தது. இன்றைக்கு நாமும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இப்படிப்பட்டவைகள் தடைகளாயிராதபடிக்கு பகை என்கிற நடுசுவரை தகர்ப்போம். Have a nice day. God bless you.